இப்போ நீங்க சொல்றீங்க உங்களோட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸே நம்ம ஸ்கூல்ல வந்து கெஸ்டா கூப்பிட்டு நாங்க செலிபிரிட்டிஸை சூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஆமாம். அது என்ன ரீசன் உங்க ஸ்டூடெண்ட்ஸை நீங்க மோட்டிவேட் பண்றதுக்கான குறிப்பான ரீசன்? ஆமாம், அதுக்கு மோஸ்ட்லி என்ன ரீசன்னா அந்த ஜூனியர்ஸ் வந்து தே கெட் இன்ஸ்பயர்ட். ஓகே, நம்மளும் வந்து இது மாதிரி ஒரு நல்ல லெவலுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட், நீ பாரு இந்த அண்ணன் வந்திருக்காங்க பாரு, நீ அதே மாதிரி படிக்கணும், அதே மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அது ஒன் ஆஃப் த பர்சன்டேஜ் லைக் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபீல் வி கெட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் சைட். ஸோ அது வந்து ஒரு திருப்தியாக இருக்குது மனசுக்கு. எங்களை பொறுத்த மட்டும் பெரிய பெரிய ஆட்கள் தான் வரணும் அப்படிங்கிறத விட நம்ம பள்ளியில் படித்தவங்க பெரிய ஆளாக இருக்கிறவங்க நம்ம பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாலிசியே. ஸோ வி டோன்ட் இன்வைட் எனி செலிபிரிட்டிஸ் ஆர் மெனி கிரேட் பர்சன்ஸ் லைக் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஆல்சோ. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே IFS, IRS, IAS அது மாதிரிலாம் இருக்கிறவங்க டைம் பார்த்து அவங்க வர முடிஞ்சால் அவங்க வராங்க. அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், நிறைய வெல் செட்டில்டு பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அது மாதிரி கூப்பிட்டு தான் ஒவ்வொரு ஆண்டு விழாவும் ஒவ்வொரு ஆனுவல் டேக்கும் வி கால் தெம் அண்ட் வி ஆர் ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தட் இன்ஸ்பயர்ஸ் த ஜூனியர்ஸ். த மெயின் ரீசன் இஸ் the inspiration what these people give. நாங்கள் படிக்கும்போது எப்படி படித்தோம், என்ன பண்ணோம், எங்களுக்கு டீச்சர்ஸ் எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அது மாதிரி எல்லாம் குழந்தைங்க வந்தால் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு அவங்களும் அப்படின்னு நினைக்கிறாங்க.